ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு சிக்கன் டிக்கா மசாலா செய்ய போகிறேன். சீரகத்தூள் கொஞ்சம், இது நான் வீட்டில் தான் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்படி கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி, உப்பு, கரம் மசாலா கொஞ்சம், தயிர், கெட்டி தயிரை எடுத்துக்கோங்க. ஆயில், ஃபார்ச்சூன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் வேணாம், தேங்காய் எண்ணெய் வேணாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour ஆகுது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த சிக்கன் நல்லா இப்போ ஊறிடுச்சு. இதை வந்து பேனில் எண்ணெய் பண்ணி எடுக்கிறேன். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு ஒரு 6 தக்காளி சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 6 போட்டிருக்கிறேன். கிரேவி எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தக்காளி ஒரு 5-6 போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்சியில் கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சிக்கன் பொரிச்ச எண்ணெயே கடாயில் ஊற்றிருக்கேன், வைக்கிடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அப்புறம் அரைச்ச தக்காளியும் இதில் போட்டுருங்க. மசாலா, காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுறேன். தேவையான உப்பு. இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இதில் மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை இதில் போடுறேன். பக்குவமாக பார்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கருகிடாமல் பதமாக பார்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. கொஞ்சம் சர்க்கரை போடுறதுனால இனிக்குமோன்னு நினைக்காதீங்க. ஆனால் இந்த என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். நல்ல க்ரீம் அண்ட் ரிச்சாக இருக்கும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மல்லி புதினா போட்டிருக்கிறேன். லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் டிக்கா மசாலா. இது சப்பாத்திக்கு பரோட்டாவுக்குலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.